வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தனி மனிதனோட சிறப்பு குணாதிசயங்கள் எப்படி வளர்த்துக்கணும், அதாவது இனிமையாக பேசுவது எங்கனம், இனிமையாக பழகுவது எங்கனம், இனிமையாக செய்திகளை பகிர்ந்து கொள்வது எங்கனம் அப்படின்னு நிறைய இனிமையாக செய்ய வேண்டும். நம்ம சேனலில் நிறைய ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கிறோம். எதுவுமே எப்படி செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம ஒரு நாள் கூட சொல்றதில்லை. எல்லாமே என்ன சொல்கிறோம், எப்படி செய்ய வேண்டும், எதை சரியாக செய்ய வேண்டும். சரியாக இருக்குதுன்னு சொன்னால் என்ன, ஸ்பீக் பொலைட்லி, ஸ்பீக் பாசிட்டிவ்லி, ஸ்பீக் என்ன இன்ட்ரெஸ்டிங்லி அப்படின்னு இருக்கணும். அதில் இனிமையாக பேசும்பொழுதே அதில் சிரிப்பு, நகைப்பு, அதில் என்ன ஈடுபாடு எல்லாமே கிடைக்கும். அதனால் ஸ்மைல் காஸ்ட் நத்திங் அப்படி இல்லையா, இட் டேக்ஸ் யூ டு எ மைல் அப்படின்னு சொன்னால் அந்த கான்செப்ட்லாம் மேலே நம்ம யோசிக்கும் பொழுது இனிமையாக பழகுவது எங்கனம். சொல்ல வந்த செய்தியை தெளிவாக சொன்னாலே 50% இனிமையாக பழகுறோம் என்று அர்த்தம். இனிமையாக பழகணும் என்று சொன்னால் சத்தியம் புரூயாத் பிரியம் புரூயாத் அப்படின்னு உண்டு. நிஜத்தை தான் சொல்லணும், பிரியமான விஷயத்த சொல்லணும். ஆனால் நிஜத்தை சொல்லணுன்றதுக்காக வேண்டி ஒருத்தருக்கு பிரியமில்லாத போகிறதுன்னு சொன்னால் அவன் சொல்லக்கூடியவர் அவருடைய தகப்பனாராகவோ தாயாகவோ இல்லை குருவாக இருந்தால் ஆசிரியராக இருந்தால் அது என்ன பண்ணணும், பிரியம் புரூயாத் இல்லை சத்தியம் புரூயாத்துக்கு தான் முக்கியத்துவம். ஏன்னா சத்திய நிஜத்தை சொல்லித்தரணும், எது எப்படி பழகணும் அப்படின்றத. பெரியவர்களிடத்தில் மரியாதையாக இருக்க வேண்டும், சிறியவர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். யூ கம்பேர் யுவர் செல்ஸ் வித் யுவர் என்ன கான்டெம்பரரி, 1 வயது உள்ளவன், உன்னோட போல படித்தவன், அவனோட நீங்கள் என்ன பண்ணணும், தன்னை ஒப்பு நோக்கி நமக்கு அவருக்கு என்ன இருக்குன்னு. அது கூட நம்ம உளவியலாளர்கள் அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் நம்மளை தான் நம்மளோட நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். போன வருஷம் நம்மளுக்கு எவ்வளோ பாடம் படிக்க முடிஞ்சது, இந்த வருஷம் எவ்வளோ பாடம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். போன வருஷம் படித்த அளவில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, அதுக்கு ரேட்டிங்ஸ் என்ன கிடச்சிது, எவ்வளோ மார்க் கிடச்சிது. இந்த வருஷம் இப்படி படிக்கிறமே என்ன மார்க் கிடைக்க போகிறது. இப்போ தான் ஃபஸ்ட்டு டெர்மினல் எக்ஸாம்ஸ் வரப்போகிறது. அந்த டெர்மினல் எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி இப்போ மதிப்பெண்கள் நம்மளை என்ன போட்டோம் உயர்த்தி காட்டும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ப்ரீ போஸ்ட்டு கம்பேரிசன் ஃபார் தி ப்ரீ போஸ்ட் தான் ஏற்புடையதே தவிர ஒரு இன்னொரு வகுப்பறையில் இருக்கிற இன்னொருத்தரோட நம்மளை ஒப்பு நோக்கிறது, கம்பேர் பண்ணுறது. இல்லை மாதிரி ஒரு ஹோம் மேக்கர் இருக்கிறாங்க, சிறப்பாக தான் வேலை நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களோட கூட இன்னொரு லேடியை கம்பேர் பண்ணி பார்க்குறது, அதெல்லாம் ஏற்புடையதன்று. ஏன்னு கேட்டால் நிச்சயமாக வேறு அவங்களோட பேக்ரவுண்டு வேறு, அவங்களோட நடைமுறை பாவனைகள் வேறு, அவங்களோட பர்செப்ஷன் அட்டென்ஷன் அதெல்லாம் வித்தியாசப்படும். ஸோ இதுக்கு சாத்தியமே இல்லை. அந்த அடிப்படையில் யோசிக்கும் பொழுது கம்பேரிசன் இட் இஸ் பிட்வீன் த செல்ஃப் ப்ரீ அண்ட் போஸ்ட், அது ஏற்புடையது. அப்படி இருந்தால் நம்மளுக்கு சரி போன வருஷம் இத்தனை வாட்டி பேசினோம், இவ்வளோலாம் தப்பு நடந்திருக்கு, அதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், நினைவுகளை என்ன பண்ணணும் கடந்து இப்போ என்ன நடக்கிறது, இப்போ எப்படி பழகணும்னு பார்க்கணும். ஆனால் இனிமையாக பழகுவது என்பது இட் ஷுட் பி இன் த ப்ராக்டிஸ். இட் cannot happen on a single day or ஒரு 2 நாளில் பழகிட்டு நாளைக்கு அப்படி பேசணும் அப்படின்னு இருக்க முடியாது. தொடர்ந்து சரளமாக பேசுவதற்கும் தெளிவாக பேசுவதற்கும் என்ன பண்ணோம் பழக்கப்படுத்திக்கிட்டா அதுவே தொடர்ந்து வரும். அதில் இனிமையை மட்டும் புகுத்திட்டா போகிறோம். இனிமையாக புகுத்தணும், ஸ்பீக் பொலைட்லி, அப்புறம் பாசிட்டிவ்லி, ஏற்புடைய செய்திகளை மட்டுமே சொல்லக்கூடியதா அதுவே இனிமையாதாக தான் இருக்கும். ஆனால் சொல்லும் பொழுதே சில பேர் இருப்பாங்க, சிலவங்களுக்கு அப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். முதல்ல எடுத்த உடனேவே ஒரு நெகட்டிவ் வேர்டு சொல்லிட்டு தான் தே வில் ஸ்டார்ட் த கம்யூனிகேஷன் அப்படி தான் வரும். அது போல இல்லை. அதனால் நம்ம பேசுறதுல சரியாக தான் இருக்கா, டஸ் இட் ஓகே அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், 2 விதத்தில். சரி இதெல்லாம் சொல்கிறீங்களே டாக்டர், ஹவு டு ப்ராக்டிஸ் இட் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்பீக் பொலைட்லின்னு சொன்னால் அதுக்கு 2 ஆஸ்பெக்டில் நம்ம முயற்சி செய்யலாம். ரெண்டுமே என்ன பண்ணணும், இனிமையானதில் ஏற்புடைய முடிவை தான் தரும். முதல்ல நம்ம யாரும் இல்லை, நம்ம தான் உட்காந்துருக்குறோம், இப்படி வகுப்பில் இல்லை, எதில் நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்பதற்கும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் நம்ம பேசி பார்க்குறது. ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நம்மளுக்கு என்ன பேச தெரியுமோ அதில் பேசுறது அப்படின்னு சொன்னால் அந்த பேசக்கூடிய விஷயங்களில் எத்தனை வார்த்தைகள் வேண்டாதது, தேவையில்லாத வார்த்தைகளை எத்தனை புகுத்திருக்கிறோம், அந்த தேவையில்லாத வார்த்தைகளுக்கு எவ்வளோ அடிக்கடி வருது, வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி இட் கம்ஸ் இன் அப்படின்றத பார்த்தா அது நம்ம நம்மகிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்ஜெட் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறது இருக்குது. இல்லை அது போனால் எந்த ஃபோன்லேயும் நம்ம கொஞ்சம் நேரம் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒரு 5 minutes தான், நாட் மோர் தென் தட். அந்த 5 நிமிடத்துக்கு தொடர்ந்து நம்ம ஒரு தடவையும் பேசி பார்த்து சொல்லிகிட்டே இருந்தால் அதில் சில பேர் இருப்பாங்க ஆமாம் அது வந்துட்டு இது போயிட்டு அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. ஏன்னா அடுத்த வார்த்தைக்கு அவங்களுக்கு விஷயம் கிடைக்கிறதுக்கு நடுவில் இந்த ஒரு 2 seconds அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க.
அப்படின்னா அதெல்லாம் நம்ம எடுத்துட்டாலே அந்த எல்லாத்தையும் டிலீட் பண்ணி பார்த்தா அதுபோல் ஒரு வாண்டாத வார்த்தை சொல்கிறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகுது, அதுபோல் எத்தனை வார்த்தைகள் அதில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 15 தடவை சொல்லியிருக்கோன்னு வைங்களேன். 5 நிமிஷம் பேசுகிற இடத்துல 15 டைம்ஸ் we have used that word அப்படின்னா அந்த 15 வார்த்தையும் எடுத்துட்டா மறுபடியும் எவ்வளோ இருக்கும்? பேசுகிற வார்த்தையில் இருக்கிற சாரம் எல்லாம் குறைஞ்சிடும். சாரம் குறைஞ்சோன்னா நான் வேறு ஒன்றுமே இல்லை, லிங்க் கனெக்டிங் வேர்ட்ஸே இல்லவே இல்லை. ஸோ அப்போ என்னாச்சு? நம்மளோட ஒக்காபுலரியில் சிறப்பு இல்லை. ஸோ ஒக்காபுலரி ஆட் டு பி இம்ப்ரூவ்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு என்ன பழக்கப்படுத்தலான்னு சொன்னால் எதை பற்றி பேசணும் அப்படின்னு யோசித்துட்டு அதை பற்றி முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு தடவை படிச்சுட்டு சொல்லி பார்த்தா அதில் நிறைய விஷயங்கள் வாண்டாத வார்த்தைகள் இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம தான் டெவலப் தி கண்டென்ட், அதில் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அது போல் பேசும்போது அதில் என்ன இருக்காது? வாண்டாத தேவையில்லாத வார்த்தைகள் இருக்கவே இருக்காது. தேவையில்லாத வார்த்தைகள் என்ன? டு த பாயிண்ட், டு ரிலேட்டட் டு த சப்ஜெக்ட் ஒன்லி நம்ம பேசியிருக்கோம். அப்படின்னா 5 நிமிஷத்தில் 4 நிமிஷம் 35 செகண்ட் வரைக்கும் நல்ல தேவையான செய்திகள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகள் மட்டுமே பேசப்படுகிறது. இது 2 முயற்சியுமே நம்ம செய்து பார்க்கலாம். நம்ம அதுக்கு என்ன வேணும்? ஒரு இனிஷியேட் பண்ணணும், அது முதல்ல துவங்கணும். அந்த வேலையை நம்ம துவங்கினாதான் அந்த வேலையை நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் இப்படி முயற்சி பண்ணினா இந்த வகையான முயற்சி என்ன பண்ணோம்? ஏற்புடைய முடிவுகளை மட்டுமே தரும். அது ஸ்பீக் பொலைட்லி, ஸ்பீக் பாசிட்டிவ்லி அப்படின்னு சொல்கிறோமே, அது ரெண்டுமே இதில் கை கொள்ள முடியும். இது ரெண்டுத்திலுமே இதை நம்ம என்ன பண்ண முடியும்? எடுத்துக்க முடியும். இது என்ன பண்ண சின்ன சின்ன முயற்சி தான், இதை தொடர்ந்து பண்ணி பார்க்கலாம். இது தொடர்ந்து செய்யும்போது ஓவர் த பீரியட் ஒரு 5 to 6 வீக்ஸ்க்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும்? சொல்ல வந்த செய்தியை திறமையாகவும் சிறப்பாகவும் சொல்ல முடியும். அதற்கு வாய்ப்பு உண்டு. இது மாதிரி முயற்சி பண்ணி மேலுக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதை நம்மளும் அதில் ஒரு ஆளாக முயற்சி பண்ணி நாம் கூட சரளமாகவும் ஏற்புடைய செய்திகளை சொல்லக்கூடியவர்களாகவும் நம்ம மாற்றிக்க முடியும். அதனால் அடுத்த முயற்சியில் அடுத்த பதிவில் என்ன செய்யலாம்? அடுத்த முயற்சி எப்படி செய்யறதுன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.